அதெல்லாம் இதை கம்பேர் பண்ணும்போது இல்ல நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபுல்லாவே. லைக் மணிரத்னம் மூவி அப்படின்னு வந்தது. சிம்பு வந்து சினிமால வந்தது எவ்வளவோ. லைக் தியேட்டர்ல இப்போதான் ரீரிலீஸ் அப்படிலாம் பார்த்தோம். இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு மூவி. ஸோ எதிர்பார்த்துட்டு வந்தோம். சிம்புவோட இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. கமல் வந்து இந்த ஏஜ்லயுமே வந்து பேங்கராக கொடுத்துட்ருக்காரு. பட் கதைலாம் வந்து செட் ஆகலை. மியூசிக்லாம் வந்து எப்பவுமே பேங்கர் தான். முத்துமழை சாங் வந்து ஸ்க்ரீன்ல தெரியல, காணவே காணும். போனது செக்கச்சிவந்த வானம் மாதிரி இருந்துச்சு ட்ரைலர். ஸோ அப்படி மீன் பண்ணும்போது செக்கச்சிவந்த வானமே எங்கேயோ இருக்கு, பேங்கர். அதெல்லாம் இதை கம்பேர் பண்ணும்போது இல்ல, அது எவ்வளோ பெரிய படம், எப்படிப்பட்ட படம் அப்படின்னு. ஏன்னா த்ரிஷா அப்படிலாம் பார்க்கும்போது அதுலயுமே வந்து ரகுல் பிரீட்லாம் இருந்திருப்பாங்க, அதித்தி ராவ் இருந்திருப்பாங்க. சாரி, அதித்தி ராவ்லாம் இருக்கும்போது கனெக்ட் ஆச்சு. ஓகே நல்லா இருக்கும் போல அப்படின்னு தான் வந்தது. ஸோ ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் ஷோ அதுக்காக தான் வந்தது. ஸ்டோரி எனக்கு செட் ஆகல. மணிரத்னன் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தது இல்லை, எனக்கு இல்லை. பேசிக்கலி எனக்கு த்ரிஷா மேம்க்கு பெருசாக எக்ஸ்போஷர் இல்லை. அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. செம்மையா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் செம்ம.